ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நம்மளுடைய வெண்ணிலாவுடைய ரீஎன்ட்ரி இன்றைக்கி எபிசோடில் வந்தாச்சு. பட் வெண்ணிலா இல்லையாங்க, நிவேதாவா. ஸோ அதுலேயே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, வெண்ணிலாக்கு வந்து இந்த பழசெல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தில் போய் தங்க வச்சிருக்காங்க. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுமே தெரியல. ஸோ கண்டிப்பாக பெரிய பாஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய இது இருக்குது அப்படிங்கிறது மட்டும் கிளியராக புரியுது அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய பேரை வந்துட்டு நிவேதா அப்படின்னு மாற்றி ஒரு ஆசிரமத்தை வளர்த்துட்டு இருக்காங்க போல். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும்போது கூட எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மேபி அவங்களுடைய ஏதாவது மெமரி வந்துருச்சா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க போல. பட் எதுவும் வரல அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது டாக்டர் மூலியமா. பட் உண்மையில என்ன நடந்திருக்குன்னா, நிவேதாக்கு எல்லா விஷயமே தெரிய வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு கூட அந்த விஜயோடைய அந்த அப்பள போஸ்டர் பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாமே பாஸ்ட் ரிமெம்பர் ஆயிருச்சு. ஸோ அவங்க எதுவும் வெளிக்காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே மனசில் வச்சுக்கிட்டு எதை யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கிளியராக புரியுது. ஸோ ஸ்டோரியில் எனக்கு தெரிஞ்ச மகாநதியில் இன்னும் கொஞ்சம் அப்கமிங் ட்விஸ்ட் இருக்குது. ஆல்ரெடி நிறைய ட்விஸ்ட் எதுவுமே கதை முடிச்சுக்கல, நிறைய அழுக்க வேண்டியிருக்கு. பட் இதுக்கு நடுவில் இந்த ஒரு ட்விஸ்ட் வேறு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜயுமே இப்போ வெண்ணிலாக்காக கொஞ்சம் ஏங்குற மாதிரி சீன்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ இன்றைக்குமே கூட டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அங்கே வந்து அவர் கொஞ்சம் தடுமாறி போய் விட போன மாதிரிலாம் சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போ விஜயோடைய மனநிலை என்னவாக போகுது, எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே தெரியல. ஸோ இன்னொரு பக்கம் அஜயுமே கொஞ்சம் ஒரு பக்கம் நெகட்டிவாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கூட காவேரி கிட்ட போயிட்டு அந்த ஒரு கோடிங்கிறத அசால்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசினதும், அதுக்கு வந்துட்டு விஜய் கூப்பிட்டு கண்டிக்கிறதும் அப்படின்னு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்கு இன்றைக்கே ஒரு அஸ்தி வர மாதிரி போட்டாச்சு. எஸ், நம்மளுடைய நர்மதா பாப்பா போயிட்டு அந்த இருக்கிற அந்த அங்கே நெயில் பாலிஷ்லாம் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியும், ஸோ அங்கே வந்துட்டு ராகினி கோவப்பட்டு அவங்க அடிக்கிற மாதிரியும் சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுக்கு ரிவெஞ்சாக தான் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 hours ஸ்பெஷல். ஸோ மகாநதி ஃபேன்ஸ்க்காக ஸோ எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரியை எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த வெண்ணிலா கேரக்டர், அதுவும் இல்லாமல் இப்போ நிவேதன் வேறு பேரை மாற்றிருக்காங்க. ஸோ உங்களுடைய பாஸ்ட் அவங்க பேரண்ட்டுக்கு என்னாச்சு, ஸோ அது வந்து கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது அஜயோடைய அப்பா அம்மா ஏதாச்சும் அஜயோடைய அப்பா எதுவும் பண்ணியிருக்காரு, அவர் எதுவும் இன்வால்வ் ஆகாரா அப்படிங்கிற கேள்விகள் மட்டுமே இருக்குது. ஸோ டீம்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்கன்னா ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுமே சொல்கிறாங்க. தொடர்ந்து ஷூட்டிங்குமே போயிட்டு இருக்கு. ஸோ 1 to 15 ஸோ எம்மனுடைய ஷூட்டிங் அப்படிங்கிறதா. ஸோ எந்த மாதிரி கொண்டு வராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.